கர்லி ஹேருக்கு ஹேர் கேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃப்ரண்ட்லலாம் ஹேர் உங்களுக்கு க்ரோ ஆகுதாக்கா அப்படின்னு நேற்று ஒருத்தங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ளீஸ்லாம் ஏங்க சொல்கிறீங்க? நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் பேபி ஹேர்ஸ்லாம் க்ரோ ஆயிடுச்சுங்க. இந்த டேண்ட்ரஃப்னால என்ன ஆச்சுன்னா அந்த பேபி ஹேர்ஸ்லாம் வளரலை, அப்புறம் அந்த ஹேர் ஃபால் ஆகிடும்ல குட்டி குட்டி ஹேர்ஸும், அதனால ரொம்ப நெத்தி ஒரு மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. ஹேர் அந்த டேண்ட்ரஃப் குறைஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் உங்களுக்கே இந்த வீடியோவில் தெரியுதான்னு பாருங்கள், நல்லா க்ரோத் தெரியுது. ஒரு 1 இயராவது நம்ம நல்ல விசிபிள் க்ரோத் தெரியணும், டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் 2 months 3 monthsலேயே எனக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆயில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஹேர் கஸ்டமைஸ்டு ஸ்டோர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பின்ஸ் வாங்கியிருந்தேன், ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, லைட் வெயிட்டு, தலையில் இருக்கிறதே தெரியல. ஆனால் லுக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்ட் லுக்காக இருக்குது. இந்த ஹேர் ஸ்டைல் இந்த பின்னோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஹேரை ட்ரிம் பண்ண சொல்கிறீங்களா? எனக்கு பெருசாக அந்த சுருண்டு அதுவே பந்து மாதிரி நின்றுக்கிறதுனால ட்ரிம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பட் ஹேர் க்ரோத்துக்கு ட்ரிம் பண்ணுறது ரொம்ப நல்லது, நீங்களும் சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால் கண்டிப்பாக சீக்கிரம் ட்ரிம் பண்ணுறேன். ரொம்ப வருஷம் கழித்து இந்த ராயல் ப்ளூ கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைனுமே பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.